ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பாம்பே லாக்கடி, இது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸு. லாக்கடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டான இந்த ஸ்நாக்ஸ் வந்து இனிப்பாகவும் செய்யலாம், காரமாகவும் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இனிப்பாக செஞ்சுருக்கேன். ஆற இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ சூடாக இருக்கிறதுனால நம்ம உடைக்கும் போது இப்போ தெரியுது, ஆறும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு நல்லா சூப்பரான டேஸ்ட்டான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாம்பே ஸ்பெஷல் லாக்கடி செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவில் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். மைதா மாவில் செஞ்சோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து பால் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரௌன் சுகர் வந்து நாட்டு சர்க்கரை. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் சுகர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 250 கிராம் அளவுக்கு மாவு எடுத்ததால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்தாலும் சரி, இல்லை ஒயிட் சுகர் எடுத்தாலும் சரி. இனிப்பும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு வச்சுட்டோன்னா, நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேருந்து 15-20 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நமச்சி போகாது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ஒரே அடியாக ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது வாயில் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்ல குவாலிட்டியான நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான ஒரு டோ ஆகணும். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ டோ நல்லா இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிஸ்கெட் வந்து கிறிஸ்பியாக வரும். ஒரு சப்பாத்தி ஊட்டுற கட்டையில் எடுத்து வச்சுக்கிங்க. இதில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து உருட்டுறதுக்காக தடவுற, மாவு கூட தூவி விட்டு உருட்டலாம். பட் நம்ம வந்து எண்ணெயில் வறுக்கும்போது இந்த மாவெல்லாம் எண்ணெயில் இறங்கி எண்ணெய் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாவில் எண்ணெய் தடவிட்டு உருட்டினோன்னா நம்ம வறுக்கிறதுக்காக எடுக்கிற எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. மாவெல்லாம் வெட்ட வேணாம், கட் பண்ணி எல்லாம் எடுத்தோன்னா வேஸ்ட்டாக போகும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து
நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த லாக்கடியை இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. தீஞ்சிராமல் வேக வைக்கணும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இனிப்பு லாக்கடி. நீங்கள் காரம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி இதே மெத்தடில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி காரமாக செஞ்சோன்னா அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வச்சு சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாக்கடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா டக்குன்னு நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும்போது டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் நிச்சயம். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.